சித்த மருத்துவத்துல காயகல்பம்னு ஒரு கேட்டகரியே இருக்கு. உதாரணத்துக்கு வந்து திரிஃபலா, கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3 தான் திரிஃபலா. இந்த திரிஃபலா மாத்திரையை காலையில் 2 நைட் 2 ரெகுலரா சாப்பிட்டு வந்தா அது நல்ல இம்யூனோ மாடுலேட்டரா ஆக்ட் பண்ணும். நம்ம வந்து மல்டி விட்டமின்ஸ் எவ்வளோ நம்ம கன்சியூம் பண்றோம், இது இயற்கை. எல்லாரும் டெய்லி ஒரு நெல்லிக்காய் கன்சியூம் பண்றாங்களா? இல்ல. அதாவது சித்த மருத்துவத்துல கடுக்காயை எப்படி சொல்றாங்கன்னா, தாயை விட ஒரு படி அதிகமா சொல்றாங்க. தாய் வந்து உணவு ஊட்டி தான் உடம்ப வளர்ப்பாங்களா, கடுக்காய் நோயை ஊட்டி உடம்ப வளர்க்குமா. அப்ப அந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த காயக்கல்பத்தை வந்து நம்ம டெய்லி டயட்ல கொண்டு வரலாம். குழந்தைங்களுக்கு வந்து நெல்லிக்காய் லேகியம் இது மாரி வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய இதை பண்ணணும். அதே மாரி சித்தர்கள் சொன்னபடி பிணி அணுகா விதியில சொன்ன மாதிரி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, சித்த மருத்துவர்களை அணுகி வந்து வாந்திக்கு செய்யறது, பேதிக்கு எடுக்கிறது, இன்னொன்னு வந்து வாரம் ஒரு முறை வந்து பழ டயட்ல போடுறது, ஒன் டே ஃபுல்லா ஃப்ரூட் டயட். அப்படியே உங்க உடம்பே லகுவா இருக்கும்.